பூர்வீக குடி தமிழர்களின் ஒற்றுமையை முதலில் உருவாக்குவோம். திராவிட ஆட்சி அதிகாரத்தை வேரோடு சாய்ப்போம். எங்கள் அடையாளம் தமிழ் இனத்தின் முதல் குடி குறவராகவும், கோணாராகவும், தேவேந்திரகுல சமுதாயமாகவும், மீனவர் சமுதாயமாகவும், அகமுடையார் சமுதாயம், இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் தேசிய அரசியல். திராவிடன் என்பது ஒரு திருடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம். நம்மளுடைய சொத்தை திருடுவார்கள், நம்மளுடைய வரலாறை திருடுவார்கள், நம் வீட்டில் இருக்கும் பாத்திரம் பண்டங்களை திருடுவார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை, திராவிட கொள்கை. நம்ம அரசியலுக்காக இந்த இடத்துக்கு வரல. இங்கு இருக்கிற தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். அண்ணன் அழகர்சாமி பாண்டியண்ணன் இந்த முன்னெடுப்பு சாதாரணம் அல்ல. இது அழகர்சாமி பாண்டியன் என்பது நேற்று என்று அல்ல. தமிழ் சமுதாயத்திற்காக எத்தனையோ இந்த தேவேந்திரகுல சமுதாயம் 100% போராடி இருக்கிறார்கள். அது தேவேந்திரகுல சமுதாயத்திற்கு மட்டும் போராடவில்லை. தமிழன் யார், இந்த தமிழ் சமுதாயத்துடைய பூர்வீக குடி யார் என்பதை ஒவ்வொரு தேவேந்திரகுல சமுதாயத்திலும் 100% தமிழ் தேசியத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நம்மளை எஸ்சி தலித்து என்று சொல்லி அயோக்கியன் திராவிடனாக இருக்கட்டும், ஆரியனாக இருக்கட்டும், நம்மளை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான் நம்மளை வைத்திருக்கிறார். இங்கு கோணாருக்கும் தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் பிரிவினை இல்லை. நாங்கள் 2 பேருமே அண்ணன் தம்பிகள் தான். நாங்கள் சண்டை போட்டுக் கொள்வோம், ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொள்வோம். எப்போதுமே பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவன் இங்க பல ஜாதி இயக்கங்கள், பல ஜாதி கட்சிகள் ஆரம்பிக்கலாம். ஆனா அதே மாநிலத்தில் போய் நம்ம ஜாதி கட்சி, நம்ம ஜாதி இயக்கம் ஆரம்பிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவன் அங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறான். அந்த மாநிலத்தில் ஜாதி இயக்கங்களோ ஜாதி கட்சிகளோ அங்க நடத்த முடியாது. ஏனென்றால் இங்க வந்தவன் போனவன் எல்லாம் ஜாதி இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ் குடிகளுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்குத்தான் நம்மள இந்த எஸ்சி பட்டியலே வச்சிருக்கிறான். திமுக காரன் எப்பயுமே என்ன பண்ணா, ஓட்டு வாங்கும் போது மட்டும் நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு தேடி நம்ம எல்லாம் மாமே மச்சான் பங்காளி சித்தப்பாண்டுறான். ஓட்டு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிடக்கிறான் அந்த ஜாதி, இவன் கிடக்கிற இந்த ஜாதிங்கிறான். நீங்க எப்பயுமே எந்த சமுதாயம், அது கோணாரா இருக்கட்டும், இங்க ராஜகண்ணப்ப ஓட்டு கேட்டாலும் அவன் நல்லவனான்னு பாருங்க. காதர் பாச்சா முத்துராமலிங்க ஓட்டு கேட்டா நல்லவனான்னு பாருங்க. திருட்டு போய் எவன் பார்த்து ஓட்டு போடுங்க. ஆனா திருடனா, கொலகாரனா, கொள்ளக்காரனா, அடுத்தவன் சொத்த ஆட்டே போறான்னு பாருங்க. ஐயா இவர் கோணாரு, அதுக்காக ஓட்டு போடும்லாம் போடாதீங்க. எவன நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நல்லவனா இருந்தா ஓட்டு போடுங்க. ஆனா ராஜகண்ணப்ப 1ஆம் நம்பர் அயோக்கியன். நான் எந்த மேடையில வேண்டாம்னு சொல்லுவேன், நேரம் பார்த்து கூட சொல்லுவேன். இங்க இருக்கிற ஓட்டு வாங்கும் போது எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கணும். நீ கோணார மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது, இங்க இருக்கிற தேவர் சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது. ஓட்டு வாங்கும் போது நான் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று எவன் சொல்லுறான தூக்கி போட்டு மிதிங்க, அடிச்சு விரட்டுங்க. நீ திமுகவில் தானே ஓட்டு கேட்டு வர்ற, நீ அதிமுக தானே ஓட்டு கேட்டு வர்ற. எதுக்கு வர்ற? நான் பொதுவானவன், எந்த ஜாதி இல்ல, எந்த கட்சி இல்ல, நாங்க எல்லா பேரும் ஒண்ணுன்னு சொல்லித்தானே ஓட்டு கேட்கிற. ஏன்னா ஜாதினா பண்ணி ஜாதியை மட்டும் போய் உன் ஜாதிக்காரன்ட்ட மட்டும்தான் நீ ஓட்டு கேட்கணும். நான் இந்த ஜாதியில பிறந்த, இந்த ஜாதியை தவிர எனக்கு எந்த ஜாதி ஓட்டு வேணாம்னு சொல்லுங்க, ஒரு அயோக்கியன்னு சொல்ல மாட்டான். அது ஆரியனாக இருக்கட்டும், திராவிடனா இருக்கட்டும், 2 திருட்டு அயோக்கியர்களை நம்ம வீழ்த்தாம தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வெல்ல முடியாது. நம்ம ஒற்றுமையா இருக்கணும். பூமிராஜ ஓட்டு கேட்டா கூட நீங்க போடாதீங்க. பூமிராஜ நல்லவனா கெட்டவனா, ஏதாவது ஓட்டுக்காக நம்மளை தூக்கி பிடிக்கிறானான்னு பாருங்க. இங்க எல்லா ஜாதியிலுமே ஓட்டுக்காக மாமே மச்சான் பங்காளி சித்தப்பான்னு சொல்ற அயோக்கியனை களை எடுங்க. நீங்க பூமிராஜன் தேர்தலுக்கு மட்டும், நான் இன்னைக்கு நேரத்துல அந்த தேவேந்திரகுல சமுதாயத்துக்காக போராடல. 7 உட்பிரிவை ஒன்று சேர்ப்பதற்கு முதல் போராட்டமாக, முதல் குரலாக வீடியோ மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனைத்து போராட்டங்களில் கலந்திருக்கிறேன். அதே மாதிரி இமானுவேல் ஐயாவுக்கு அரசு விழா எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு, மணிமண்டபம் வர வேண்டும் என்பதற்கு பல போராட்டங்கள், பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது போன்றுதான் தேவேந்திரகுல சமுதாயம் எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு நான் முதலில் நிற்பேன். காரணம் என் குடி, தொப்புள் குடி உறவுகள், என் தமிழ் சமுதாயம்.
திராவிடனையும் வீழ்த்துவோம், ஆரியத்தையும் வீழ்த்துவோம், தமிழனாய் ஒன்று சேருவோம் என்பதற்காக அண்ணன் அழகர்சாமி பாண்டியன் எங்க பங்கன் நடத்தினாலும் சரி, தேவேந்திர குல சமுதாயம் எங்க பங்கன் நடத்தினாலும், இந்த தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் பங்கன் நடத்தினாலும் அங்க இருப்போம். ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்த, அனைத்து இடங்களிலும் பூமிராஜன் இருப்பான். ஏனென்றால் அண்ணன் தம்பி மாமே மச்சான் பங்காளி சித்தப்பா ஒன்னு சேர்ற இடம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான். இங்க எவனுக்கும் நம்ம அடிமையும் அல்ல, நம்ம வீரன் சாதாரணம் அல்ல. நம்ம சேர சோழ பாண்டிய வம்சம் தான் இந்த தமிழ் சமுதாயம். சில பேர் நாங்க தான் சேர சோழ பாண்டியன்னு சொல்லிட்டு நமக்குள் பிரிவினைகளை உருவாக்குறாங்க. இங்க இருக்கிற தமிழர்கள் நமக்குள் சண்டையை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு வந்தவன் திராவிடத்தை விரட்டுவதற்கான வேலையை பாருங்க. நம்மளுடைய கோரிக்கை என்ன? இந்த எஸ்சி பட்டியல்ல இருந்து வெளியில போயிட்டோம்னா நம்ம தனி தொகுதி கிடைக்காது, நமக்கு கல்வி கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு சும்மா சொல்லி ஏமாத்துற அயோக்கிய பையன் தான் இந்த திராவிட. நம்ம 1-2 பேர் என்ன பண்றோம், நம்ம அதை வச்சு பிசிஆர் கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேர் தான். இந்த 98% பேரு தமிழன் 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 தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும் என்பதற்காக. ஏன்னா இங்க இருக்கிற அனைத்து சமுதாயத்திற்கு என்ன, அதுக்காக இந்த எஸ்சி பட்டியல இருந்து வெளியில போயிட்டா நம்ம படிக்க முடியாதா? இல்ல எஸ்சி பட்டியல போயிட்டோம்னா எம்எல்ஏவுக்கு நிக்க முடியாதா, எம்பிக்கு நிக்க முடியாதா, கவுன்சிலருக்கு நிக்க முடியாதா? நாம இன்னைக்கு உழைக்கிற சமுதாயம், இந்த விவசாய சமுதாயம். விவசாயம் இல்லாமல் எவனும் சாப்பிடவே முடியாது. நான் தேவேந்திர குல சமுதாயம் இல்லாமல் இங்க எவனுமே வாழவே முடியாது. நான் தேவேந்திர குல சமுதாயத்தை ஒதுக்கிட்டு இங்க எவனும் வாழன்னு நினைச்சாலும் வாழவே முடியாது. அடுத்த இந்த வர்ற தேர்தலில் அண்ணன் அழகர்சாமி பாண்டியன் சட்டமன்ற வேட்பாளராக வர வேண்டும். தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தொகுதியில் அதிமுகவிலே திமுகவிலே மாவட்ட செயலாளராக வர வேண்டும். காரணம் என்னன்னா, நான் உரிமையோட கேட்க முடியும், நான் காதர் பாச்சாலியிடம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் திராவிட கொத்தடிமை. கண்ணப்பொன்னிடம் போய் கேட்க முடியாது, அவர் திராவிட கொத்தடிமை. உண்மையும் பாசமும் நேசமும் கொண்ட தமிழ் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் அழகர்சாமி பாண்டியனிடம் நான் உரிமையா போய் கேட்க முடியும். ஆனா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் திராவிடனுக்கு அடிமையாக இருப்பவர். இவர் தமிழர்களுக்காகவே வாழக்கூடியவர், தமிழ் சமுதாயத்திற்காகவே வாழக்கூடியவர். அப்ப தமிழ்நாட்டை போய் நம்ம உரிமையா கேட்கலாம். எங்களை இந்த எஸ்சி பட்டியலிருந்து நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கேயும் நடக்க முடியாது, எந்த தெருவில் போய் ஓட்டு கேட்க முடியாது. இன்னைக்கு கூட காரைக்குடியில வந்திருக்கிறார், என்னுடைய நண்பர்கள் பேசுறாங்க, என்னை நாங்க காரைக்குடிக்கு வந்திருக்கிறோம், முதலமைச்சர் வந்தனால எங்களை கைது பண்றாங்க. அப்படின்னால அதைத்தான் செய்ய முடியும். ஏன்னா போலீஸ் எதுக்குன்னா அதுக்கு தான் வச்சிருக்கிறான். நீ யாரெல்லாம் நம்மளை எதுக்குறானோ அவனை தூக்கி உள்ளக்க போடு. நீ எத்தனை தடவை தூக்கி உள்ளக்க போட்டாலும் நாங்க பின்ஸ் பறவை மாதிரி வந்துகிட்டே இருப்போம். இன்னைக்கு தேவேந்திர குல சமுதாயம் யாரையுமே அடிச்சதில்லை, எவனுடைய சொத்தை திருடியதில்லை, உழைச்சு வாழும் சமுதாயம். என்னை அடித்தால் திருப்பி அடிப்போம், அதுதான் இந்த சமுதாயத்துடைய கொள்கை, இந்த சமுதாயத்துடைய நோக்கம். அண்ணன் பசுபதி பாண்டிய அண்ணனாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவேந்திர சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை போராளிகளும் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திர குல உறவுகளும் 24 மணி நேரமும் என்னுடைய தொடர்புல உள்ளவர்கள். நான் இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் திராவிடனையும் எதிர்ப்போம், ஆரியத்தை எதிர்ப்போம். எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அழகர்சாமி பாண்டியனுடைய கோரிக்கை, தேவேந்திர குல சமுதாயத்திற்கு இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியில போடும். இது போக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து உறவுகளுக்கு, அனைத்து சமுதாயத்திற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் பங்கீடு, இடஒதுக்கீடு. எங்களுக்கு அப்புறம் தான் வந்தவனுக்கு போனவனுக்கெல்லாம் எம்எல்ஏ, எம்பி, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். இந்த திமுக காரனா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிற மாநிலத்திலிருந்து பஞ்சம் பழைக்க வந்த எல்லா பேரும் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சரா இருக்கான். எங்களுக்கு கொடுத்ததுக்கு போக மிச்சம் மீதி 1-2 தான், அதை பிச்சை போடணும். எங்களுடைய உரிமையை பறிச்சு எவனுக்கு கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் திராவிடமும் இருக்காது, ஆரியமும் இருக்காது. தேவேந்திர குல சமுதாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், அனைத்து தேவேந்திர குல சமுதாயத்திற்கும், அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்து, மக்கள் அதிகாரம் மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்த வேண்டும். நம் உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம், வென்றெடுப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.